ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். அதை வச்சு ஆப்ஷனுக்கான என்ட்ரி எந்த இடத்துல இருக்குது, எப்போ நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம், எப்போ புட் ஆப்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி 15 மினிட்ஸ் கண்டில் மூவ் ஆனது. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம எந்த இடத்துல இந்த ப்ளூ லைன் வரைஞ்சி சப்போர்ட் சொன்னோமோ கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. எகெயின் இந்த டேவோட ஹை லெவல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா டே கேண்டில் வச்சுக்கலாம். டே கேண்டில் வச்சு ஹை லோவை மார்க் பண்ணிவிடுவோம். அதை பேஸாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த அனாலிசிஸை கொண்டு வருவோம். ஸோ இன்னையோட டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன், இன்னைய டேவோட லோவை மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா, ஸோ ஓவராலாக நம்ம இதில் பார்த்துட்ருக்க ட்ரெண்ட் என்னென்னா, இந்த சேனலுக்குள்ளார நடந்துட்டு இருந்த மூவுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இங்கே கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் லைனை நோக்கி மார்க்கெட் மூமெண்டம் நடந்துகிட்ருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை ஹையர் லோஸ், ஹையர் ஹை ஹையர் லோஸ் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிறப்ப எகெயின் வந்து 19,900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆகிறப்ப 19,950லேருந்து 20,000 ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் இந்த சேனல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் அந்த ரீடெஸ்ட் நடந்து மூவ் ஆச்சுன்னா இன்னும் ஒரு நல்ல அப் ட்ரெண்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1 ஹவர் கேண்டில் வச்சிடுறேன். 1 ஹவர் கேண்டில் வச்சு நாளைக்கு எப்படி இதுக்குள்ளே ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாக்டாக வந்து இப்போ மார்க்கெட்டு இந்த இடம் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த கன்சல்டேஷனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப இந்த லெவல் எவ்வளவோ அதே சேம் லெவல் மேலே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு நமக்கு. சரிங்களா, ஸோ கன்சல்டேஷன் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபர்தராக அப் ட்ரெண்டையோ இல்லை டவுன் ட்ரெண்டா இல்லை எகெயின் இந்த கன்சல்டேஷன் இதுக்குள்ளாரே நடக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி மார்க்கெட்டோட மூமெண்ட்டை கன்சிடர் பண்ணி தான் அடுத்த ட்ரேடை வந்து ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா இல்லை கன்சல்டேஷனாகிறத வந்து நம்ம டிசிஷன் எடுக்க முடியும். சரிங்களா, இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு 15 மினிட்ஸ் கேண்டில் எப்படி நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து எல்லோ கலரில் ஒரு லைன் வரைஞ்சிடலாம், ட்ரெண்ட் லைனு. அந்த லைனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கிளியராக புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அதை வந்து எல்லோவில் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த லைனை எல்லோவில் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட்டை நான் எப்படி இதில் கன்சிடர் பண்ணி எடுக்கிறேன்னா, ரெசிஸ்டன்ஸ் எகெயின் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸு, இந்த இடம் ஃபுல்லாக சப்போர்ட்டு. சரிங்களா, ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பட்டு திருப்பி டவுன் ஆச்சுன்னா இந்த இடம், அப்போ பாருங்கள் நம்ம இங்கே வரைஞ்சிருந்த ப்ளூ லைன் கரெக்டாக வருதுங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி மேலே ஏறும். சப்போஸ் அப்படி ஏறாமல் இந்த இடத்துக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துன்னா என்னோட டே லோ, அதுக்கு கீழே இறங்குறப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு அது இந்த ப்ளூ லைன் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா இன்னையோட டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, 19,850க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 19,900. சரிங்களா, அதுக்கு மேலே நல்ல மூமெண்டம் கொடுக்குறப்ப 19,950 அந்த லெவல் போகிறப்ப இந்த ட்ரெண்ட் லைனோட கனெக்ஷனில் மீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல கன்சல்டேஷன் கொடுத்து அப்பாச்சுன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் நோக்கி மூவ் ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல டவுன் ஆகுதுன்னா எகெயின் இந்த எல்லோ லைனை சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சரிங்களா, இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணுன்னா 19,800க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 19,800க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப 19,750 760லேருந்து 750 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து இந்த எல்லோ லைனு, இந்த எல்லோ லைனுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிறப்ப ப்ரீவியஸ் டேவோட லோ 19,730 அது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு கீழே மார்க்கெட் இறங்குற பட்சத்தில் நமக்கு வந்து அடுத்து சப்போர்ட் எடுக்க போகிற ரீஜன் வந்து பார்த்திங்கன்னா 19,680லேருந்து 650. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு உண்டு நாளையோட மொமெண்டம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நிஃப்டியோட அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வந்து இப்போ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் போயிடலாம். எஃப்ஐஎஸ் வந்து 1100 கோடிக்கு பையிங்கில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ப்ரீவியஸ் டேவும் பையிங், இன்றைக்கும் நல்ல ஒரு பையிங்கில் கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. சரியா, இதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்து இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் பார்க்குறோம்.
இன்றைக்கி நடந்த ட்ரேடுக்கு ஆக்சுவலாக வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேற்று இந்த லைனுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்குறப்ப இந்த கிராஸ் ப்ளூ லைன் வரைஞ்சி பார்த்தீங்களா, அதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொன்னேன். இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆனால் தான் இந்த லெவலு. பட் இன்றைக்கி மூவ் ஆனது கரெக்டாக நம்ம வரைஞ்சிருந்த இந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே பட்டு மார்க்கெட்டு இந்த லைனுக்குள்ளாரையே மூவ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டான சைடுவேஸ் மார்க்கெட் பேங்க் நிஃப்டி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 hour டே கேண்டில் வச்சுக்கலாம். டே கேண்டிலில் வச்சு அடுத்தடுத்த ஃபாலோ அப்பை பிடிக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கிறது ஒரு புல்லிஷ் டைப் ஆஃப் கேண்டில், ஆனால் இன்சைட் பார் கேண்டில்னு சொல்லுவாங்க. இன்சைட் பார்னால் இந்த பெரிய கேண்டிலுக்கு ஃபார்ம் ஆச்சுல நேற்று, அந்த கேண்டிலுக்கு உள்ளாரையே தான் இந்த கேண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ நான் இன்னைய டேவோட ஹையை மார்க் பண்ணிட்டேன். இன்னையோட டேவோட லோ அந்த லெவலில் வந்து நான் டாட்டர் லைனை வந்து ஹரிசான் லைனாக கொடுத்துட்டு இந்த லைனை delete பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டே கேண்டிலில் நான் நேற்று வந்து உங்களுக்கு சொன்ன ட்ரெண்டு ஒரு லோ ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ஹைக்கு இன்னும் போல், இந்த ஹைலேருந்து ரிவர்ஸ் எடுத்துன்னா எகெயின் வந்து இந்த இடம், அப்போ வந்து அது ப்ரீவியஸ் வீக்கோட லோ வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போ தான் இந்த இடம் சப்போர்ட்டு, இது சப்போர்ட்டு, இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம் டெய்லி கேண்டில். அப்படி ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம், இந்த ஜோனு, அடுத்து இந்த இடம். ஸோ இந்த இடத்துக்கு மேலே இப்படி ஸ்ட்ராங்காக இதுக்கு மேலே மூவ் ஆனால் கூட மேலே போயிட்டுருக்க ப்ளூ லைன் பார்த்தீங்களா, அதை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நான் 1 hour கேண்டில் வச்சிடுறேன். 1 hour கேண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளார நடந்துகிட்ருக்க மூவ் பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இங்கேருந்து நடந்துகிட்டு இருந்த சேனல் மூவ் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் எகெயின் இந்த லெவல் வந்துட்டு இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும்னா இந்த ஹைக்கு மேலே ஆரம்பிக்கிறப்ப அப்போ என்னவும் ஒரு ஹையே ஸ்விங் லோ வந்து எகெயின் அடுத்த ஹையை நோக்கி மூமெண்டம் கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆல் டைம் ஹை லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த லெவலை தாண்டுறப்ப நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ப்ளூ லைனு, அதுக்கு மேலே உள்ள ப்ளூ லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 15 minutes கேண்டில் வச்சுட்டு நாளைக்கு எப்படி இதுக்குள்ளார ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். இந்த லைனை நான் delete பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த லைனில் நான் ட்ரெண்ட் லைனை delete பண்ண நினச்சேன். இந்த லைனை மார்க் பண்ணிடுறேன், ஹரிசாண்டல் லைனை. இந்த லைனை ஆக்சுவலாக delete பண்ண நினச்சது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரெண்ட் லைன் உடஞ்சிருக்கோம்ல, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த லெவலுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதோட ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்டு, இப்போ தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸில் நியர்பையில் தான் நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகி நிற்கிது. இப்போ என்ன பண்ணுங்க, இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்படி கன்சிடர் பண்ணுறப்ப நீங்கள் வந்து 15 minutes கேண்டிலில் நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு கால் ஆப்ஷன் எடுக்கணும்னா 45,700 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜன், இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 45,850 வச்சுக்கலாம் இந்த லைனு. சரிங்களா? இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப 45,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா நமக்கு வந்து 46,000 வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் அடுத்து நமக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்தையும் நான் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிடுறேன். சரிங்களா? ஏன்னா 2 வாட்டி கேண்டில் நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு. சரியா? அந்த 2 லைனையும் நான் மார்க் பண்ணி வச்சிட்றேன் ரெசிஸ்டன்ஸ் லைனாக. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இதே புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 45,526 இருக்குது. அப்போ 45,500க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட் டார்கெட்டாக 45,425, அதுக்கு அடுத்து கீழே இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இறங்குச்சுன்னா மார்க்கெட்டு இந்த லெவலுக்கு கீழே இறங்க ஆரம்பிக்குது. 45,532 இங்கே இருக்குது. இந்த லெவலுக்கு கீழே இறங்கட்டும். அந்த லெவல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மூவ் ஆகி கீழே இறங்குதுன்னு வச்சுங்க, இந்த இடத்துல எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த எல்லோ லைன் கீழே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில்
அடுத்த சப்போர்ட்டாக வந்து நமக்கு மார்க்கெட் இருக்க போகிறது 45,425. அது கீழே இறங்குச்சுன்னா 45,370 ரீஜன். சரிங்களா, இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அது எப்படின்னா, இந்த இடத்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஏன் இந்த இடத்த வரைஞ்சேன்னா, இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே வரைகிறேன். அப்படி மார்க்கெட் மூவ் ஆகி டவுன் ஆனா இந்த இடம் ப்ளூ லைன் போகுது பார்த்தீங்களா, இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அது கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த லெவல் வந்துடும் நமக்கு. இப்போ 45,300 வந்து அடுத்த சப்போர்ட்டாக மார்க்கெட் எடுக்க ட்ரை பண்ணும். சரிங்களா, ஸோ இப்போ ஓவராலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்டாக் ரிலேட்டடாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸில் பார்த்துட்டு நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.